அனைவருக்கும் வணக்கம். சமீபமாக நான் உடுப்பி, தர்மஸ்தலா, குக்கே சுப்பிரமணியா, குல்லூர் பார்த்தேன். தர்மஸ்தலா பார்க்கணுன்னு நினச்சேன். லாஸ்ட் மினிட்ல எனக்கு அதுக்கு டைம் கிடைக்கல, அதனால் பார்க்க முடியல. நான் ஏன் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நாம் கண்ணுக்கு தெரியாத கடவுளெல்லாம் நான் பார்க்க போனேன். நாங்கள் காரில் ஏறி உக்காந்தோடனே எங்ககிட்ட ஒரு நல்ல குணம் உண்டு. என்ன குணம்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே காரை மூவ் பண்ணவுடனே நாங்கள் சொல்லக்கூடிய முதல் ஸ்லோகம், வனமாலி கதி ஷார்ங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோர் விஷ்ணுர் வாசுதேவோ அபிரக்ஷத்து அப்படின்னு சொல்லி, அப்பா வாசுதேவா, எங்களை நாங்கள் பிரயாணம் போயிட்டு வர்ற வரைக்கும் நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த மீனிங் உள்ள அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது முடிஞ்சோடனே எங்கள் சார் என்ன பண்ணுவார், எப்போவுமே தினமும் காலையில் ஆதித்ய ஹிருதயம் கேட்குற வழக்கம் உண்டு. அந்த சூரியனோட ஸ்லோகம் ஒன்று சொல்லுவார். பாஸ்கரோ ரவி மார்த்தாண்டோ லோக பிரகாசகா லோக சதுர்தேஸ்ர ஹஸ்தா அப்படின்னு வரிசையாக வரும். எனக்கு அந்த ஸ்லோகம் முழுமையாக தெரியல. அந்த ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே வந்தார். நான் சொன்னேன், கண்ணுக்கு தெரியாத கடவுளெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் சூரியன் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தோம். நம்ம சூரியனை வேண்டது நல்லது. இப்போ யார் ஒருவருக்கு ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களோ அவங்க கட்டாயமாக காலையில் எழுந்து ஆதித்ய ஹிருதயம் சொல்லணும். நான் ஆஸ்ட்ராலஜியும் மகாபாரதமும் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆதித்ய ஹிருதய ஸ்லோகம் யார் சொன்னது அப்படின்னு சொன்னால், ராமர் ராவணனோட சண்டை போடும்போது அவருக்கு ராவணனை ஒரு நல்ல பிராமணன், அவன் சாஸ்திரம் தெரிஞ்சவன், சஸ்திர வித்தைகள் தெரிஞ்சவன், மாயக்கலைகள் தெரிஞ்சவன், அப்படி இருக்கிறவனை எப்படி நான் வெல்றது அப்படின்னு அவர் வருத்தப்பட்டப்போ, அப்போ அகஸ்தியர் சொல்லி கொடுத்ததா அந்த ஆதித்ய ஹிருதயம் சொல்கிறாங்க. அகத்தியர் ராமபிரானுக்கு சொல்லி கொடுத்த ஸ்லோகம் ஆதித்ய ஹிருதயம். யார் ஒருவர் டெய்லி ஆதித்ய ஹிருதயம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அதாவது உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஏன், உங்களுக்கு சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா கூட சூரிய வெளிச்சம் இல்லைன்னா தாவரங்கள் வளர்றதில்ல, விலங்குகள் செழிப்பாக வளர்றதில்ல. ஏன், நம்ம குழந்தைங்களை எடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட வளர்ச்சி எப்போவுமே பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரலில் தான் அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா நிஜமாகவே லீவ் விட்ட உடனே நம்ம குழந்தைங்க ஒரு அடி உயரம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும். எப்போ அந்த லாங் லாஸ்டிங் அந்த வளர்ச்சி எப்போ வருது அப்படின்னா, அந்த மார்ச்லேருந்து மேக்குள்ளே பார்த்திங்கன்னா பசங்க ஒரு சுற்று வளர்ந்துருவாங்க. அதை நம்ம டிஃப்ரென்ஸ் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டான்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக அவங்களோட வளர்ச்சி, உடல் வளர்ச்சி எப்போ அதிகமாகுதுன்னா, வெயில் அதிகமாக இருக்கிற அந்த மார்ச் ஏப்ரல் மேல தான் அவங்களுக்கு அந்த சடனாக அந்த வளர்ச்சி தெரியுது. அவர் சொல்லிகிட்டே வரும்போது நான் சொன்னேன், கண்ணுக்கு தெரிந்த கடவுள் அவர் தான், அவரை வேண்டிட்டு தான் நம்ம மற்றவங்களெல்லாமும் வேண்டணும். கண்ணுக்கு தெரிந்த கடவுள்னு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பாமர ஜனங்கள் கூட சொல்லக்கூடியது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வரும்போது, பாஸ்கரோ அவரோட பேர், மார்த்தாண்டம் அவரோட பேர், விவஸ்வான் அவரோட பேர் அப்படி சொல்லி சூரிய வணங்கும்போது ஆரோக்கியமும் அறிவும் மேம்படும்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்தில் சூரியன் வலிமையாக இருந்தால் மட்டும்தான், சூரியனோட சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் அரசாங்க வேலை கிடைக்கும். சூரியனோட சம்மந்தப்பட்டால் தான் அரசாங்க தொடர்புகள் இருக்கும். ஒருத்தங்களை அரசாங்கத்து மூலமாக டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ வருமானம் வருதுன்னா சூரியன் அங்கே பிரதிபலிக்கணும். அதே போல் திடீர்னு நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பார்க்குறோம், நமக்கு டக்குன்னு நல்ல முகூர்த்தம் கிடைக்கல, நல்ல நேரம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் போகிறீங்க, ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஜோசிக்காரங்கிட்ட போனால் அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சூரியன் 11 இருக்கான்னு பார்ப்பாங்க. உன்னோட சுய ஜாதகத்தில் இல்லைன்னா அன்னைக்கு நீங்கள் என்றைக்கு டேட்டு கேட்குறீங்கன்னா அந்த டேட்டில் சூரியன் 11 இருக்குது, மற்ற கிரகங்கள்லாம் சரியாக இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சூரியன் 11 இருக்கும்போது நீ ஆரம்பிக்கிற விஷயம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு டேட்டு குறித்து கொடுத்துருவாங்க. சூரியன் 11 இருக்கும்போது தொடங்குகிற தொழில் வீழ்ச்சி அடையாது, நீ எந்த காரியத்துக்காக போறியோ அந்த காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நாங்கள் வந்தோம். வந்துட்டு ஹாசன்லேருந்து மங்களூர் போகிற அந்த ரூட்டு ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் அது காட் செக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து போகணும் அப்படின்னாங்க. இத்தனைக்கு காரை முதல் நாள் சர்வீஸ் கொடுத்துருக்கோம். முதல் நாள் சர்வீஸ் கொடுத்து
அதை நல்லா ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி வண்டிக்கு பெட்ரோல் போட்டு ஃபுல்லாக டேங்க் ஃபில்லப் பண்ணி ஏறி உக்காந்துட்டோம். ஹாசன் வந்துருச்சு. ஹாசன்லேருந்து காட் செக்ஷனுக்குள்ளே போகிறோம். போகும்போது சும்மா என்ன பண்ணோம், காரை நிறுத்தி அங்கே இருக்கிற சோளக்கதிரெலாம் நல்லா டேஸ்ட்டாக விற்றுட்டு இருந்தாங்க. சோளக்கதிர் மாங்காய்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு காரில் ஏறி உக்காந்தோம்ப்பா. அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் முன்னே போயிருப்போம், அவ்வளோதான். கூடவே இன்னும் 2 ஃபேமிலி எங்களோடவே வராங்க. அவங்க எப்போவுமே எங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை அந்த கார் நம்மளை பின்தொடர்ந்து வருதா அப்படின்னு அவங்களும் செக் பண்ணுவாங்க, நாங்களும் செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணோம், நிறைய இந்த யூடர்ன்ஸ் நிறைய இருந்தது. அதில் ஒரு 5 கிலோமீட்டர் வந்திருப்போம். 22 கிலோமீட்டருக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்போம். டக்குன்னு வண்டி வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபெயிலியர் ஆனோடனே அவர் கண்டுபிடிச்சிட்டார். அங்கே தான் வந்து கடவுள் வந்து எங்களை காப்பாற்றினார்னு சொல்கிறேன். இந்த பாஸ்கரோ ரவி அப்படி சூரிய பிரகாஷா சூரிய அப்படின்லாம் அவர் சொல்லிக்கிட்டே வந்தார். நானும் சூரிய கடவுளை வேண்டிக்கிட்டு போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும், நல்லபடியாக போகணும், நல்லபடியாக வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு எல்லோரும் வேண்டிக்கிட்டு தான் நாங்கள் கிளம்பினோம். எங்கள் பிளான் என்னென்னா அன்றைக்கி வந்து குக்கே சுப்பிரமணியா பார்த்துடணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் என்னாச்சு, ஒரு 4 மணி இருக்கும், 4 மணி 3:30 தான் இருக்கும் ஈவினிங். டக்குன்னு வண்டி எங்கள் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு கண்டுபிடிச்சிட்டார். அதுதான் நாங்கள் பண்ண ப்ளஸ்ஸு. பிரேக் ஃபெயிலியர் ஆனதை நாங்கள் இம்மிடியேட்டாக பார்த்துட்டோம். பார்த்த உடனே டக்குன்னு ஒரு வண்டி நிறுத்திட்டார். நிறுத்தினா காட் செக்ஷன். அங்கே வந்து காருங்க போகுது வருது, ஆனால் யாராலையும் எதுவும் நிறுத்த முடியாது. நிறுத்தி 2-3 பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு, எங்களால் மேற்கொண்டு போக முடியல அப்படின்னு சொன்னோம். எங்கள் முன்னாடி போனவங்க போயிட்டாங்க. 2 ஃபேமிலி எங்களை விட்டுட்டு போயிடுச்சு. எப்படி அவங்களுக்கு கன்வே பண்ணுறது மெசேஜு? சரி, எப்படியும் 10-15 நிமிஷம் நம்ம வரலன்னா அவங்க திரும்பி பார்ப்பாங்க, அங்கேயே தான் அவங்க வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சரின்னு போனோம். சரின்னு பார்த்து வெயிட் பண்ணி போகும்போது அதுக்கப்புறமா வந்த 2-3 காரை நிறுத்தினா அவங்கவுங்க வந்துட்டு இங்கே சிக்னல் கிடைக்காது சார், நாங்கள் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பின்னாலேயே ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணார், போனவங்க திரும்பி வந்தார். திரும்பி வந்துட்டு என்ன பண்ணார், எதுக்காக நிற்கிறீங்கன்னு கேட்டார். நாங்கள்லாம் கழுத்தில் நிறைய நகை எல்லாம் வேறு போட்டுருந்தோம். நமக்கு தான் பெருமையாச்சே, எங்கே போனாலும் நகை போட்டுன்னு வரணும்னு. அந்த மாதிரி நகை போட்டுன்னு வரும்போது அது எல்லாரும் பார்த்துனே இருந்தாங்க. நம்ம காட்டில் மாட்டிட்டோமேன்னு கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடுமே, எப்படி நம்ம வந்து இந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ண போகிறோம், கடவுளே 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 அப்படின்னு சொன்னால் ஒரு கார் வந்து போனது திரும்பி வந்தது. ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டோம். அவர் கேட்டார், இந்த மாதிரி வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில, ஃபோன் சிக்னல் கிடைக்கல. என்கிட்ட இருந்து ஐஃபோன் 17, என்ன 17 என்ன ப்ரோ மேக்ஸ் என்ன வச்சுருந்து என்ன, அந்த ஏரியாவுக்கு சிக்னல், நோ சிக்னல், அந்த ஏரியாவுக்கு சிக்னல் கிடைக்கவே இல்லை. அப்போ நாங்கள் என்ன தான் பண்ண முடியும் சிக்னல் கிடைக்கலன்னா? அதுக்கப்புறம் ஒரு டெம்போவை நிறுத்தி அந்த டெம்போ டிரைவர்கிட்ட எங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து, கீழே போகிறவங்கள கொஞ்சம் ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்க சொல்லுங்கள், அவங்க ஃபோன் பண்ணி கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், அவர் என்ன பண்ணார், போனவர் திரும்பி வந்து இருக்கிற இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணின்னு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி, நாங்கள் இருக்கிற இடத்துல என்ன பண்ணோம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து உட்காந்து கடவுளை வேண்டிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவர் கொண்டாந்து எங்களை கீழே வந்து குண்டியான்னு ஒரு இடத்துல கொண்டாந்து விட்டார். பார்த்தாக்கன்னா எங்கள் 2 ஃபேமிலியும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களை காணமேன்னு சொல்லிவிட்டு அவங்க 2 ஃபேமிலியும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இறங்கும்போது அவர் பேர், ஃபோன் நம்பர்லாம் கேட்ட உடனே அவர் லொக்கேஷன் சொன்னார். லொக்கேஷன் அப்போ தான் சொல்கிறார், லோகேஸ்வரா, அதில் வருது லோகேஷு, விவஸ்வான், பாஸ்கரன். நான் சொன்னேன், நம்மளை காப்பாற்றினது வேறு யாரும் இல்லைங்க, சூரியன் தான், அவரோட பேர் தான் லோகேஷ், நம்மளை காப்பாற்றினாரு, அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த சூரிய பிரகாஷ அவரை சூரிய பகவானை வேண்டினேன். நம்ம கண்ணுக்கு தெரியாத கடவுளை வேண்டுறோமே தவிர கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுளை டெய்லி வேண்டணும் அப்படிங்கிற பாடத்தை வந்து நான் இதிலேருந்து கற்றுக்கிட்டேன். கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.